கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவன் அவருடைய வார்த்தையை பேசும்படியாக ஏசப்பா இரக்கம் செஞ்சிருக்காரு. அதுக்காக ஏசப்பாக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா சிலுவையில் பேசின முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், மன்னிப்பு என்ற வார்த்தை குறித்து ஏசப்பா இந்த நாளில் பேசும்படியாக இரக்கம் செஞ்சிருக்காரு. எல்லாரும் வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தான் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தார். நம்முடைய பாவங்களை தீர்க்கும்படியாக, நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களிலே நம்ம அப்படியே இருந்து விடாதபடிக்கு அவை எல்லாவற்றிலும் விட்டு நம்மளை மீட்கும்படியாக தான் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தார். பைபிளில் ரோமர் 5:7-8 வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை யாராச்சும் இவன் ரொம்ப நல்லவனா இருக்கிறானே, இவனுக்காக நம்ம மரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் மரிப்பாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம பாவிகளாக இருக்கையில் பாவிக்காக போய் யாராச்சும் சே இவங்க ரொம்ப மோசமானவங்க, இவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் செய்ய மாட்டோம். ஆனால் ஏசப்பா பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அவ்வளோ அன்பு வச்சதுனால நம்ம பாவிகளாக இருக்கையில் ஏசப்பா இந்த உலகத்தில் நமக்காக மரிச்சிருக்காரு. ஏசப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பார்த்தோன்னா அநேக அற்புதங்களை செஞ்சார், நிறைய பேருக்கு அதிசயங்களை செஞ்சார், நிறைய மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், நிறைய காரியங்களை செஞ்சார். அப்படி எல்லாமே செஞ்சுருக்கும் போதும் ஏசப்பா சிலுவையில் அறையப்படுற அந்த டைமில் நிறைய பேர் அவரை பரியாசம் பண்ணாங்க. இவன் தேவாலயத்தை 3 நாளுக்குள்ளே கட்டிடுவேன்னு சொன்னானே, இப்போ கட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் தூஷண வார்த்தைகளை பேசினாங்க. ஏசப்பா காரி துப்புனாங்க ஏசப்பா முகத்தில். அந்த டைமில் கூட ஏசப்பா அவங்களுக்காக, அதாவது அந்த டைம்லேயும் இவங்க இன்னும் அறியாமல் இருக்கிறாங்களே, பிதாவே நீங்கள் இவங்கள மன்னிங்க, எப்படியாச்சும் இவங்க தெரியாம தான் இதெல்லாம் பண்றாங்க, இவங்களுக்காக மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு. இந்த நாட்களிலும் கூட நம்மளையும் கூட நிறைய பேர் தூஷணமா பேசலாம், எப்படி சொல்றது, நிறைய அவமானப்படுத்தலாம், நிறைய இடத்துல நம்ம பத்தி குறை சொல்லலாம். அப்படி இருக்கிறவங்களெல்லாம் கூட ஏசப்பாவே அப்பேற்பட்ட தெய்வமே நம்முடைய பாவத்துக்காக, நம்ம உலக ஜனங்களுடைய பாவத்துக்காக மரிச்சு அவரே அந்த டைம்ல கூட எவ்வளோ இது அவருக்கு விரோதமா தூஷண வார்த்தைகள் பேசினாலும் ஏசப்பா மன்னிச்சாரு. இந்த நாட்களிலும் கூட நமக்கு விரோதமா செய்யறவங்களுக்கு கர்த்தருடைய கிருபையினால அவரை நினைச்சு நாமும் கூட மன்னிக்கணும். மன்னிப்பை குறித்து 2 காரியங்களை நம்ம வேத வசனத்திலேருந்து தியானிக்கலாம். ஒன்று பார்த்தோன்னா நம்ம யாருக்கு மன்னிக்கிறோமோ அவங்களுக்கு தேவனும் மன்னிக்கிறாராம். வசனம் 2 கொரிந்தியர் 2:10 வசனம் வாசிக்கிறீங்களா? நானே படிக்கிறேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்திலே மன்னிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நம்ம யாருக்கு மன்னிக்கிறோமோ அவங்களுடைய பாவத்தை அவங்களுடைய காரியங்களை ஏசப்பாவும் மன்னிக்கிறாராம். நம்ம மனதிறங்கி இந்த உலகத்தின் நாட்களில் உலகத்தில் வாழ காரியங்களில் நம்ம மற்றவங்களை மன்னிக்கும் போது ஏசப்பாவும் அவங்கள மன்னிக்கிறாராம். எவ்வளோ பெரிய தேவன்ல, நம்மளையும் ஒரு தேவன் ஒரு பொருட்டா எண்ணி நம்ம மன்னிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுடைய பாவத்தையும் மன்னிக்கிறாராம். அதாவது இன்னொரு காரியத்தை பார்த்தோம்னா, நம்ம மன்னிக்காம இருந்தாலும் ஏசப்பா நம்ம மற்றவங்களோட பாவத்தை மன்னிக்கலனாலும் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டாராம். அது குறித்து வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு 18:23-35 வசனம் வரையும். அது அப்படியே நான் ஒரு ஸ்டோரி மாதிரியே சொல்லிடுறேன். ஒரு ராஜா ஒரு ராஜாவிடத்துல ஒரு ஊழியக்காரன் 10,000 தாலந்து கடன் வாங்கியிருப்பான். அந்த கடனை அவனுக்கு கட்டத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். கட்ட முடியாத பட்சத்தில் அந்த ராஜா என்ன சொல்வார், இவன் பிள்ளைகள் பெண்டாட்டி எல்லாருமே விற்று கூட இவன் கடனை செலுத்தும்படியாக சொல்லியிருப்பார் அந்த இடத்துல. அப்போ அவன் சொல்லுவான், நான் எப்படியாச்சும் என்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் இந்த கடனை எப்படியாச்சும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சி கேட்கும்போது அந்த ராஜா அந்த கடனை மன்னிச்சிட்டு இருப்பார் அவருக்கு. அதே அந்த ஊழியக்காரன் அவங்க கூட இருக்கிற இன்னொருத்தனுக்கு ஒரு 100 வெள்ளி பணம் கொடுத்துருப்பாரு. அந்த 100 வெள்ளி பணத்தை இவனுக்கு பெரிய காரியத்தையே ஏசப்பா மன்னிச்சிட்டாரு. இவன்கிட்ட ஒருத்தர் 100 வெள்ளி பணம் தான் வாங்கியிருப்பாரு. அதை இவர் என்ன பண்ணுறாராம், போயிட்டு அவர் கழுத்தை நெரிச்சு, நீ இந்த காசை நீ கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவரும் கேட்குறாரா, நீங்கள் என்கிட்ட பொறுமையாக இருங்க, நான் எப்படியாச்சும் இதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன்னா அவருக்காக அவர் அந்த இடத்துல மனம் இறங்கவே இல்லை. அப்போ தான் ஏசப்பா சொல்கிறாரு, நாமளும்
நீங்களும் அவனன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். இந்த நாளிலும் கூட நம்முடைய சகோதரர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம பழகுற அநேக ஜனங்கள் வந்து நம்மளுக்கு விரோதமா நம்ம செய்த காரியங்களில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வந்து மன்னிச்சாரோ அதே போல நாமளும் வந்து அவங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கணுமா. அப்படி மன்னிக்கும் போது, நம்ம வந்து மனப்பூர்வமா மன்னிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வந்து நம்மளுடைய காரியங்களை வந்து ஏசப்பா மன்னிக்கிறாராம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். வாசிக்க வேணா, நான் எப்படி சொல்லிடுறேன். என்னாகமத்துல 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா 17லேருந்து 20 வசனங்களை பார்க்கும்போது, மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து எகிப்துலேருந்து அழைச்சிட்டு வர்றாரு. அந்த ஜனங்கள் வந்து அநேக அற்புதங்களை அதிசயங்களை நிறைய பார்த்துருப்பாங்க. அப்படி பார்த்தும் வந்து தேவன் பேரில் வந்து விசுவாசமா இல்லாமல் அநேக இடத்துல வந்து ஏசப்பா வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வந்து குறை சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து ஏசப்பா சொல்லுவார், இவங்க வந்து நான் இவ்வளோ அதிசயமாக இந்த ஜனங்களை நான் நடத்தி வரேன், ஆனாலும் வந்து இவங்க வந்து இது விசுவாசிக்காமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்கும்போது, நான் இவங்களை வந்து நான் வாக்கு பண்ணின தேசத்தில் வந்து இவங்களை வந்து நான் கொண்டு போய் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து சொல்லுவார். அப்போ மோசே அவங்களுக்காக அந்த இடத்துல பேசுவார். நீங்க வந்து அக்கிரமங்களையும் மீறுதலையும் மன்னிக்கிறவங்க ஏசப்பா, நீங்க வந்து இவங்களுடைய காரியங்களை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, தேவன் வந்து அவங்களுடைய காரியங்களை வந்து அந்த இடத்துல வந்து நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை தேவன் வந்து எனக்கு கொடுத்தது என்னோட பர்சனல் லைஃப்ல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படின்னா, இப்போ 7 வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லும் போதேல எனக்கு தெரியல. அப்படி பேச சொன்னால் நம்மளே தானே எப்பவுமே வந்து இது பண்ணிப்போம். அப்போ நான் இந்த வார்த்தை பேசுகிறேன், இந்த வார்த்தை பேசல அப்படி சொல்லலான்னு நினைக்கும் போது எனக்கு வந்து தோணுனது இந்த முதல் வார்த்தை தான் தோணுச்சு. ஆனால் நம்ம வந்து நம்மளா செலக்ட் பண்ணல இந்த வார்த்தையை. நம்ம வந்து இது மூலியமாக தான் செலக்ட் பண்ணும்போது ஏசுப்பாவும் எனக்கு அந்த வார்த்தை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் வந்து நம்மளுக்கு 15ஆம் தேதி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தை நம்ம எடுத்துருது 1 வீக்காக எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனைனா சுத்தமாக முடியவே இல்லை. தாவீது ராஜா சொல்வார்ல, எனக்கு வந்து இறகு இருந்துச்சுன்னா நான் வந்து தூரமாக போயிட்டு நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை, ரொம்ப நெருக்கம். என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப முடியவே இல்லை, சுத்தமாக முடியவே இல்லை. ஏன்னா அதாவது வீட்டில் நம்ம நம்பி இருக்கிற ஒருத்தர் வந்து நம்மளுக்கு விரோதமாக பேசும்போது அது நம்மளால தாங்கிக்க முடியாதுல்ல. அப்படின்ட்டு ரொம்ப நெருக்கத்தில் நான் அப்படி இருக்கும்போது எனக்குள்ள உணர்த்தப்படுறது, நீ வந்து இந்த காரியத்தில் அவங்கள மன்னிக்கலன்னா நீ எப்படி போய் சபையில் போயிட்டு எல்லாரும் நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லிட்டு நீ எப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே உணர்த்தப்பட்ட உடனே நான் போய் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்குள்ளே ஆராதனைக்குள்ளே நான் கடந்து போய் அந்த எல்லா பிரச்சனைகளையும் மறந்து திரும்ப மறுபடியுமாக நார்மலாக இருக்க ஏசப்பா உதவி செய்கிறாரு. இந்த இடத்துல கூட என்னால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுது. நான் இப்போ காலையில் வரும்போது கூட எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து மன்னிப்பு குறித்து நான் பேசணும் சபையில். அப்போ உன் மனசுக்கு என்ன வருதோ நீ பேசு, ஏன்னா நீ என்னை மன்னிச்சு தானே நீ இவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ணி நீ இருக்கிற அப்படின்னு போது நீ தாராளமாக நீ போயிட்டே சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அதை காட்டிலும் வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கலன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஆண்டவரை வந்து ஆராதிக்க முடியாது. நான் கூட நிறைய டைம் யோசிப்பேன், ஐயோ இது என்னால் தாங்க முடியல, இது நான் தான் பண்ணுறது, என்னால் சுத்தமாக முடியவே இல்லை அப்படின்ற சமயத்தில் அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம ஏசப்பாவை எவ்வளோ பண்ணார், எவ்வளோ நல்லது பண்ணார், நமக்காக தான் வந்தார், நம்ம மீது அன்பு செலுத்தினார், நமக்காக எல்லா காரியங்களும் செய்யும்போது ஏசப்பாவுக்கே வந்து அநேக துன்பங்கள் வரும்போது ஏசப்பா என்ன சொன்னார், நமக்காக வந்து பிதாவுக்கிட்ட ஏசப்பா வந்து பரிந்து பேசுகிறாரு. அதுபோல் நாமளும் இந்த நாளிலும் கூட நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், நம்மளுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள், நமக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறவர்களை ஏசப்பா நிமித்தம் நம்ம மன்னிச்சு விடலாம். கர்த்தர் அவங்கள மன்னிப்பாரு. நாமளும் எல்லாரையும் மன்னிக்கும் போது நம்மளுக்குள்ளாகவும் ஒரு சமாதானத்தை வந்து ஏசப்பா தருவாரு. கடைசியாக வாசிக்கலாம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவரையோ ஒருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற இந்த நாளிலும் கூட ஏசப்பா எப்படி நம்மளுடைய பாவத்தை வந்து மன்னிச்சு நம்மளை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல, கடைசி அந்த கடன்காரன் கூட அநேக பெரிய கடனை அவரை வந்து மன்னிச்சு விட்ட அப்புறம் கூட அவர் சின்ன விஷயத்துல வந்து அவரால் மன்னிக்க முடியல.
அதே போல இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தோம்னா லூக்கால கூட ஒரு பாவியான ஸ்திரீ வந்து இயேசப்பா இடத்துல அதிகமான அன்பு கூறும்போது அப்ப சொல்லுவாரு, நான் வந்து எவனுக்கு வந்து யாருக்கு வந்து அதிகமான பாவங்களை மன்னிக்கிறாரோ அவங்க தான் இயேசப்பா இடத்துல அதிகமான அன்பு கூறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இயேசப்பா வந்து இந்த நாளிலும் நாமளும் கூட ஆண்டவருக்குள்ளாக நம்ம செய்த அநேக அக்கிரமங்களை அநேக பாவங்களை இந்த நாளும் நம்ம நினைச்சு பார்த்தா நம்ம கொஞ்சம் அப்படியே லைட்டா நம்ம இப்படியே நின்றுட்டு பின்னாடி போய் பார்த்தோம்னா நம்ம செய்த காரியங்கள்லாம் ரொம்ப மோசமா இருந்திருக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும்போது கூட நான் வந்து இதை செஞ்சேன்ட்டு நம்ம மற்றவங்ககிட்ட சொன்னா அவங்கள வந்து நம்ம ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. இவங்களா இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்பேற்பட்டவங்களையும் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளாக நம்மள ஏசப்பா வந்து வச்சிருக்கிறாருன்னா அவருடைய கிருபை இரக்கங்களினால இந்த நாளிலும் ஏசப்பா எப்படி நம்மளுடைய பாவங்களையும் நம்ம செய்யற காரியங்களையும் ஏசப்பா நம்மளுக்கு மன்னிச்சாரோ அதே போல நாமளும் நம்மளோட கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து ஆண்டவருக்குள்ளாக நம்ம வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம்.